பதவி ஆசைதான் எனக்கு முக்கியம் என்று கருதியிருந்தால் நான் எடுத்த முடிவு வேறு மாதிரியாக இருந்தது. திமுக பிடிக்கவில்லை என்றால் அவர்களைப் போல அதிமுக பக்கம் போக வேண்டும் என்று நான் நினைத்தேனா? அப்படி ஒரு முயற்சி எடுத்திருப்பேனா? அல்லது பாரதிய ஜனதா கட்சியோடு சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பியிருப்பேனா? எப்படிப்பட்ட நெருக்கடிகள் என்று என் உடன் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிற தோழர் ரவிக்குமார் அவர்களுக்கு தெரியும். இன்றைக்கு இல்லாவிட்டாலும் இன்றைக்காவது ஒரு நாள் தோழர் ரவிக்குமார் அவர்கள் அத்தனையும் அப்பட்டமாக வெளிச்சமாக எழுதுவார், சொல்லுவார். திருமாவளவனுக்கு பதவி ஆசை இருந்திருந்தால் அண்ணன் வைகோவை பற்றி கவலைப்படாமல், தோழர் ஜிஆர் அவர்களை பற்றி கவலைப்படாமல், முத்தரசன் அவர்களை பற்றி கவலைப்படாமல் மதவெறி சக்திகளோடு கைகோர்த்திருப்பான் திருமாவளவன். தோல்வியை பற்றி கவலை இல்லை. நாம் எடுத்து வைத்திருக்கிற அந்த மாற்று அரசியல் தான் முக்கியம். எவ்வளவு பெரிய தோல்வியாக இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை என்கிற அந்த உறுதிப்பாட்டோடு களத்தில் இருக்கிறவர்கள் தான். எங்கள் கொள்கை கற்பை எவனாலும் களங்கப்படுத்திவிட முடியாது. என்னென்னவோ எழுதுகிறார்கள். ரவிக்குமார் காவி சட்டை போட்டிருக்கிறாராம், அதனால் அவர் காவி சிந்தனைக்கு ஆளாகிவிட்டார் என்று எழுதுகிறார்கள். அவ்வளவு அக்கறை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில். ரவிக்குமார் தருண் விஜயையும் ரவிக்குமார் மோடியையும் பாராட்டிவிட்டார் என்று சமூக வலைத்தளங்களிலே போட்டு தாக்கு என்று தாக்குகிறார். அப்படி எழுதுகிறவன் எவனாவது ஒரு நாள் திருமாவளவனை பார்த்து எப்படி இருக்கிறீர்கள், உங்கள் அரசியல் எப்படி இருக்கிறது, எப்படி நீங்கள் இந்த இயக்கத்தை முன்னெடுத்து சென்றிருக்கிறீர்கள் என்று கேட்டதுண்டா? கேட்டிருப்பார்களா? இன்றைக்கு மதசார்பின்மை பாதுகாப்பு மாநாடு என்று ஒரு மாநாட்டை அறிவித்தேனே, அப்போது எவனாவது பாராட்டி இருப்பானா, வாழ்த்தி இருப்பானா? அண்ணா பின்னா என்று எழுதிய காரணத்தினால் தம்பி ஷானவாஸ் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலை. ஷானவாஸ் பதில் சொல்லுவதால் ரவிக்குமார் கோபித்துக் கொள்ள மாட்டார். ஷானவாஸ் எனக்கு மதம் எழுதியதால் சிந்தனை செல்வன் நிறுத்தப்பட மாட்டார், திருமாவளவன் நிறுத்தப்பட மாட்டார். இது உட்கட்சி ஜனநாயகம் உள்ள கட்சி. அவர்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு 3-4 இடங்களில் திரும்ப திரும்ப ஒரு தீர்மானத்தை நாம் மேற்கோள் காட்டியிருக்கிறோமே, இந்த தீர்மானத்தை எழுதியதே தோழர் ரவிக்குமார் அவர்கள் தான் என்பதை உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மாநில செயற்குழுவிலே சிறப்பு செயற்குழுவுடைய தீர்மானங்களை எழுத வேண்டும் என்று நான் அவரோடு கலந்தாய்வு செய்த போது அத்தனை சொற்களும் அவருடைய சொற்கள். அவருடைய கற்பு என்னவென்று திருமாவளவனுக்கு தெரியும். திருமாவளவனின் கொள்கை கற்பு என்னவென்று ரவிக்குமாருக்கும் சிந்தனை செல்வனுக்கும் முன்னணி தோழர்களுக்கும் தெரியும். கட்சிக்குள் முன்னணி பொறுப்பாளர்களுக்கு இடையிலே குழப்பத்தை ஏற்படுத்த சிலர் முயற்சிக்கிறார்.